மாத்திரை நமகா. 16வது அதிகாரம் தேவியோட பெருமையை பார்த்துட்டு இருக்கோம். 244வது நாம பார்க்கணும். 248 நாமாவோட இந்த நாம பூர்த்தியாகுது. இதோட அதிகாரம் 16 முடிய போகிறது. கணக்கு பார்த்தோம்னாக்கா 199வது நாமாவில் ஆரம்பித்தது 248 முடியறது. சரியாக 50 நாமா வர்றது இந்த ஸ்லோகங்களுக்குள்ள. என்ன 50 அப்படின்னா பஞ்சாஷத் பீட்ட ரூபிணி அப்படிங்கிறமே அம்பாளை 50 பீட்டங்களின் தலைவியாக பீட்டங்களின் ரூபமாகவே இருப்பவள். விசேஷமாக 50 என்னும் நம்பர் 50 நாமாவில் அம்பாளின் பெருமையை சொல்லலாம் அப்படின்னு வாக்தேவதைகள் பிரயத்தனப்படுறா. அம்பாளுடைய பெருமையை எத்தனை வார்த்தையால் சொல்லி நம்மளால் பூர்த்தி பண்ண முடியுமா? பாரதியார் கூட ஒரு அவசரத்தில் சொல்லும் பொழுது, வாயினால் சொல்லிடுவோம் அடங்காதப்பா, வரிசையுடன் எழுதி வைக்க வகையும் இல்லை, ஞாயிற்றை சங்கிலியால் அளக்கலாமோ, ஞான குரு புகழை நாம் வகுக்கலாமோ என்கிறார். அதுபோல தான் இங்கேயும் ஞான குருவுக்காக சொன்னார். ஞாயிறு என்று சூரியனை சங்கிலியால் அளக்க முடியுமா? அது மாதிரி ஞான குருவினுடைய புகழை நாம் அளக்க முடியுமா? ஞான குரு அப்படின்னா குரு ஸ்வரூபமாக இருப்பவள் அவள் தானே. தேசிக ரூபேண அப்படின்னு பார்த்தோம். குருமூர்த்தே துவாம் நமாமி காமாட்சி. ஏன்னாக்கா ஞான குருவாக தட்சிணாமூர்த்தி ரூபிணினும் பார்க்க போகிறோம். அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அம்பாளை, அவளுடைய பெருமையை வாயினால் சொல்லிடுவோம் அடங்காதப்பான்னு தான் முடிக்க முடியாது. இருந்தாலும் மங்களமாக ஒரு 50 நாமா பஞ்சாஷத் பீட்ட ரூபிணிக்கு 50 நாமாவினால் சொல்லி முயற்சி பண்ணுவோம்னு ட்ரை பண்ணுறா. அதை பூர்த்தி பண்ணும் பொழுது கடைசி நாமாக்களில் வரும் பொழுது எப்படி சொன்னால் நிறைவாக எல்லாருக்கும் புரிஞ்சுக்கக்கூடிய வகையில் நிறைவு பண்ணுறா. ஆகையினால் இந்த நாமாக்கள் 60வது ஸ்லோகத்தில் இருக்கும் நாமாக்கள் ரொம்ப விசேஷமான நாமாக்கள். எல்லாமே விசேஷந்தான். சஹஸ்ரநாமத்தில் மந்திர ரகசியம் 1000 நாமாக்களுமே விசேஷந்தான். இந்த ஸ்லோகத்தில் அம்பாளுடைய பெருமையை தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறது. மறுபடி தேவி பாகவதத்திற்கு 7வது ஸ்கந்தத்தில் இருக்கிற ஒரு கதையை பார்க்கணும். அப்புறம் இந்த நாமாக்களுக்கு வந்தால் ரொம்ப நன்னா புரியும். இப்போ அந்த கதைக்கு போவோம். முன்னால் துர்முகாசுரன், சதாக்ஷி, துர்க்கி கதைகள் எல்லாம் பார்த்தோம். அதற்கு அப்புறமா வர்றது இந்த ஸ்கந்தத்தில். அப்புறமா வர கதை சதிதேவி, தாக்ஷாயணி தேவி எப்படி இந்த யாக குண்டத்தில் தன்னுடைய தேகத்தை விட்டா. அப்புறம் பரமேஸ்வரன் அம்பாளின் பூத உடலை வச்சுண்டு சுத்தினார். விஷ்ணு தன்னுடைய சக்கரத்தால் அந்த உடம்பின் பாகங்களை கூறுகளாக்கி அது பல இடங்களில் விழுந்து பஞ்சாஷத் பீட்டமாக, சில இடங்களில் 108 அப்படின்னு சொல்கிறது உண்டு. அத்தனை பீடங்களாக மாறித்து அப்படிங்கிற கதை இதில் வருது. பஞ்சாஷத் பீட்ட ரூபிணின்னு தான் ஆரம்பிக்கிறோம் இன்னைக்கு. இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அம்பாள் தன்னுடைய உடலை யாக குண்டத்திலேயே இரையாக்கிட்டு தன்னுடைய ஆத்ம ஜோதிஷை ஹிமயமலையில் ஒரு இடத்துல வச்சுட்டா என்பதாக பாகவதம் சொல்கிறது. அந்த கதை முடிஞ்சாவிட்டு ஜனமேஜயன் என்னும் ராஜா வியாசரை பார்த்து கேட்குறார், ஹே மகாமுனிவரே, மலைகளிலேயே மிக உயர்ந்த மலையான ஹிமயமலையினில பராசக்தியினுடைய ஜோதி பார்வதியா அப்புறம் அவதாரம் பண்ணித்துன்னு அப்போ சொன்னேள். அந்த கதை என்னன்னு விரிவாக எனக்கு சொல்லி அனுகிரகம் பண்ணுங்கோ என்கிறார். வியாசர் விஷயத்தை சொல்கிற மாதிரி இந்த போர்ஷன் அமைஞ்சிருக்கு. இந்த பரமேஸ்வரன் தன்னுடைய தேவியான சதி தேவியை பிரிந்து தனியாக சுத்தின்னு இருக்கக்கூடிய காலத்தில் தேவர்களுக்கெல்லாம் புதுசாக இழைக்கிறதுக்காக தாரகாசுரன் என்னும் நல்ல பவர்ஃபுல்லான அசுரன் வர ஆரம்பிச்சிட்டான். இந்த கதையும் முன்னால் பார்த்துருக்கோம். பண்டாசுரன், துர்முகாசுரன் எல்லாம் தாண்டி தாரகாசுரன் வெயிட்டிங்கில் இருக்கான்னு. அம்பாளுக்கு எதிரிகள் அசுரர்கள் வந்துட்டே இருக்காங்கிறத ஒரு பாயிண்டில் முன்னாலேயே பார்த்தோம். இங்கே அந்த கதை திரும்பி வர்றது. தாரகாசுரன் பிரம்மா கிட்ட வாங்கின வரத்தால் 3 உலகங்களுக்கும் அதிபதியாக அவன் சக்கரவர்த்தியாக இருந்துட்டு தேவர்களுக்கு முடியாத அளவுக்கு துன்பங்களை இழைச்சுட்டு இருக்கான். தேவர்களால் வழக்கம் போல் தாங்கிக்க முடியல.
எதிர்த்து சண்டை போடுற அளவுக்கு உடம்புல திராணியும் கிடையாது. அதனால் ஓடி ஒளிஞ்சுன்னு இருந்தான். எல்லாரும் ஒரு இடத்துல கூடி தாரகாசுரனுக்கு என்ன வழி பண்ணலாம்னு, எப்படி அவனை அழிக்கிறது அப்படின்னு எல்லாரும் தபஸ் பண்ணி விஷயத்தை ஆராய்ஞ்சா. பரமேஸ்வரனுடைய புத்திரனால தான் இவனுக்கு அழிவு. தேவசேனியை கிளப்பிண்டு போய் முன்னாடி இருந்து அவனால தான் அழிக்க முடியும் தாரகாசுரனை அப்படின்னு தெரிஞ்சிடுது. பரமேஸ்வரன் கிட்ட போய் கேட்கலாம்னாக்கா அவர் தான் சக்தியோடையே இல்லையே, அவள் தான் காணாமல் போயிட்டாளே. அதனால் மகாவிஷ்ணு கிட்ட போய் கேட்க போகிறா. எதுலேயும் பற்றில்லாமல் பரமேஸ்வரன் உட்கார்ந்துருக்காரே, என்ன பண்ணுறதுன்னு விஷ்ணுவிடன் கேட்கிறார்கள். கவலைப்படாதீங்கோ, எல்லா நேரத்துலேயும் குழந்தைகளுக்கு தேவையானதை கொடுப்பதற்காக தானே தாயார் பராசக்தி இருக்கா. எல்லாருமா சேர்ந்து பராசக்தியை பிரார்த்தனை பண்ணி அவளிடம் அடைக்கலமாக புகுந்து சரணாகதி பண்ணி அவளுடைய அனுகிரகத்தை நாடுவோம்னு சொல்லி எல்லோரும் இமயமலைக்கு வந்து அம்பாளை தியானம் பண்ணுறா. அம்பாளும் அனுகிரகம் பண்ணுறா. எப்படின்னா, சித்திரை மாதம் நவமி திதியில் சுக்கிரவாரத்தில் கோட்டி சூரிய பிரகாசத்தோட, கோடி சந்திரர்களின் குளிர்ச்சியோட, கோடி மின்னல்களின் பிரகாசத்தோட ஒரு ஜோதி ஸ்வரூபமாக அம்பாள் அங்கே அவதாரம் பண்ணுறாள். அந்த ஜோதி ரூபத்தை பார்க்க முடியாமல் இவாளுக்கு கண்கள்லாம் கூசுறது. இருந்தாலும் அம்பாளை தியானம் பண்ணிண்டே பார்க்க முடியணுமே அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு பார்க்கும் பொழுது அங்கே அந்த ஜோதிஷு சட்டன்னு சின்ன குழந்தையா கன்யா பெண்ணாக மனசுக்கு ரம்யமான ரூபத்தில் ஒரு வடிவத்தோடு வந்து காட்சி கொடுக்கறது. அந்த கட்டிலங்குமாரியின் வடிவத்தை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை இன்னும் தேவி பாகவதம் சொல்லிட்டு போகிறது. அவளுடைய கூந்தல் எப்படி இருக்கா, வண்டு போன்ற கண்ணங்கரையேல்னு ஒரு கலரில் ஒரு கூந்தல், அதில் மல்லிகை முதலான பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. பச்சை கற்பூரம் கலந்த தாம்பூலம், காதுகளில் பளபளக்கும் காதோலைகள், வன ஓலையால் செய்யப்பட்ட காதணிகள், அஷ்டமி சந்திரனை போன்ற நெற்றி, நீண்ட புருவம், தாமரை மலர்கள் போன்ற 3 கண்கள் என்று நிறைய டிஸ்கிரிப்ஷனாக சொல்லிட்டு போகிறது. தலையில் ஒளி வீசக்கூடிய நவரத்ன மகுடம், மாதுளம் பூவையும் தாழம்பூவையும் கலந்த நிறத்தில் இருக்காள் அம்பாள். பேரொளியாக இருந்தவள் ஒரு ஸ்வரூபம் எடுத்துன்னு வரும்பொழுது அந்த கலரில் தான் வந்து நிற்கிறாளாம். அவளை பார்த்ததும் தேவர்களுக்கெல்லாம் தாங்க முடியலை. ஏற்கனவே மனசில் இருக்கக்கூடிய துக்கம், கஷ்டம், அதுலேருந்து வர கண்ணீர், நாம் கஷ்டத்தை தீர்க்க நேரிலேயே அம்பாள் வந்துட்டாளே அப்படிங்கிற ஆனந்தத்தில் ஒரு கண்ணீர், வாய் குழறிண்டு அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணி பல நாமாக்கள் சொல்லி ஸ்துதி பண்ணி நமஸ்காரம் பண்ணுறா. அம்பிகை இவாளை பார்த்து கேட்குறா, குழந்தைகளே, உங்களுக்கு என்ன வேணும்? நீங்கள் எல்லாம் என் பக்தர்களாக இருக்கேன். நான் இருக்கும் பொழுது உங்களுக்கு என்னவெல்லாம் கவலை வந்துட போகிறது அப்படின்னு கேட்குறா. தேவர்கள் சொல்கிறா, எல்லாம் தெரிந்தவள் நீ, அகிலாண்டேஸ்வரி, உனக்கு தெரியாதது என்னம்மா? தாரகாசுரனால் நாங்கள் ரொம்ப சிரமப்படுறோம். பரமேஸ்வரனோட உடம்பிலிருந்து வரும் குழந்தையால் தான் அவனுக்கு மரணம் உண்டாகும்னு உனக்கு தெரியுமே. அப்படி வரம் கொடுத்திருக்கார் பிரம்மா. ஆனால் பரமேஸ்வரன் தன் மனைவியுடன் கூடாமல் இருக்கும் பொழுது எப்படி குமாரன் கிடைப்பான்? இதற்கு நீ தான் ஏதாவது வழி பண்ணணும் அம்மா, நீ தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கேட்க, அன்பர்களே, பர்வதராஜன் தன்னுடைய ஹிருதய தாமரையில் என்னை வச்சு பக்தியோடு பூஜை பண்ணின்னு இருக்கான். ஆகையினால அவனுக்கு புத்திரியாக பிறக்க விரும்புகிறேன். என்னுடைய சக்தியானது அவனுடைய குழந்தையா பார்வதி அப்படிங்கிற பேரோட பிறக்க போகிறது. அந்த பார்வதியை நீங்கள் பரமேஸ்வரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கோ அப்படின்னு சொல்கிறான். உங்களுடைய விருப்பங்களை பூர்த்தி பண்ணி வைப்பா அந்த பார்வதி அப்படிங்கிறவ அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணுறா. இந்த தேவர்கள் கூட்டத்து நடுவில் பர்வதராஜனும் நின்றுட்டு இருக்கான். அம்பாள் சொன்னதை கேட்டு ஆனந்த கண்ணீர் விட்டு அழறான். எத்தனை பிறவியில் எத்தனை தபஸ் பண்ணியிருந்தாலும் இப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்குமா? உனக்கு என் மேலே தான் எத்தனை கருணை அப்படின்னு அம்பாளை பலவாரா ஸ்தோத்திரம் பண்ணி அந்த சந்தர்ப்பத்தில் அதோடு அவன் நிற்கலை. இப்படி ஒரு கருணையை காட்டின நீ என்னுடைய உன்னுடைய சித்தமான
ஸ்வரூபத்தையும் பக்தி பூர்வமான யோகத்தையும் சாஸ்திர ரீதியான ஞானத்தையும் கூட எனக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறான். பர்வதராஜனின் புத்திரியாக இருக்கப்பட்டவள் என்பதால் பார்வதி என்னும் பெயர். பர்வதங்களின் ராஜன் ஹிமயமலை தானே. ஹிமயமலையில் இருந்தவன் கிட்ட இருந்து பிறந்ததுனால ஹிமகிரி சுதா அப்படின்னு அம்பாளுக்கு பல நாமாக்கள் காரண பெயராக இருக்குது. நீ குழந்தையா மலையத்வஜன் சொல்கிறான், நீ குழந்தையா பிறந்துடுவே, அதுவே எனக்கு பெரிய பாக்கியம். ஆனால் அதையும் தாண்டி உன்னுடைய வாஸ்தவமான ஸ்வரூபத்தையும் உனக்கு பக்தி பண்ணக்கூடிய யோகத்தையும் சாஸ்திர ரீதியான ஞானத்தையும் எனக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறான். அங்கேயே தான் அந்த பக்தி எங்கே கடைசியில் கொண்டு போய் நம்ம நிறுத்தும் என்பதை இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பெரியவா சொல்கிறா. பெரியவா என்ன சொல்கிறான்னா, கர்மாக்களையே ஸ்ரத்தையாக நாம் பண்ணிட்டு வந்தால் கர்மா சித்த சுத்தி கொடுக்கும். சித்த சுத்தி வர வர பக்தியில் நல்ல நாட்டத்தோட கர்மாக்களை பண்ணுவோம். இந்த பக்தி முக்தி போகணும். முக்தி போகும்போது முக்திக்கு உண்டான வழி கிடைச்சிடும், ஞானத்திற்கு உண்டான மார்க்கம் பிறந்துடும். இப்போது கர்மா பக்தி அதிலிருந்து அடுத்ததான் ஞானம் அப்படின்னு ஒரு படிக்கட்டு. ஞானத்தில் கடைசியில் போய் ஏகம் சத்து எல்லாம் ஒன்றே அப்படின்னு அத்வைத்த ஞானத்தில் நாம் போய் அங்கே ரீச் ஆகக்கூடிய ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்னு பெரியவா சொல்கிறா. பர்வதராஜன் தேவர்கள் எல்லாரையும் வச்சுட்டு அம்பாளை பிரார்த்தனை பண்ணுற நேரத்தில் எல்லாருக்காகவும் கேட்டுடுறான். கூட இருக்கிற எல்லா தேவர்களுக்கும் கிடைக்கிற மாதிரி அந்த விஷயத்தை கேட்கிறான். அம்பாள் இதை கேட்டுட்டு அம்பாள் தேவி கீதை அப்படின்னு கீதையை அங்கே உபதேசம் பண்ணுறா. சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதே, நீ கேட்டுட்ட, நானும் இதை அனுகிரகமாக சொல்ல போகிறேன். இதை நீங்கள் கேட்பதிலிருந்தே நீங்கள் எல்லாருமே என்னுடைய ஸ்வரூபம் ஆயிடுவேள் அப்படிங்கிறா. நீயே தான் நான், நானே தான் நீ அப்படிங்கிறது. சோகம் ஹம்சகா அப்படின்னு ஒன்றாகவே இருக்கும் என்ற அத்வைத்தத்தையே வசந்த ஞானமானது. தேவி கீதையில் அம்பாளே உபதேசம் பண்ணுறாள். இந்த வடிவங்கள், இந்த ரூபங்கள் எல்லாமே என்னுடைய மாயசக்தியினால் உண்டாக்கப்பட்டது. இந்த பிரபஞ்சமே மாயசக்தியால் உண்டாக்கப்பட்டது. உண்மையில் அந்த மாயையும் என்னையை தவிர வேறு இல்லை. நானே தான் அது, அதுவே தான் நான் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவள் சொல்லும் பொழுது எல்லாம் நன்னா புரிஞ்ச மாதிரி இருக்குது. அவள் சொல்லும் பொழுது, எல்லா பிரபஞ்சமும் உன்னுடையது வடிவம்னு சொன்னியேம்மா, என்னால் விஷுவலைஸ் பண்ண முடியலை. அப்படிப்பட்ட திருமேனி காட்சியை நான் பார்க்கணும்னு பிரியப்படுறேன், எனக்கு கொஞ்சம் அனுகிரகம் பண்ணு அப்படின்னு பர்வதராஜன் கேட்குறான். விஷ்ணு முதல் எல்லா தேவர்களும் கூட இருக்கா. சரி, அப்படியே ஆகட்டும், பாருங்கோ அப்படின்னு சொல்லி அம்பாள் அங்கே விஸ்வரூப தரிசனம் பண்ணி வைக்கிறா. விராட் ஸ்வரூபத்தை காட்டுறா. இந்த விஷயங்களை பார்த்தால் மகாபாரதத்தை நினச்சிக்கணும். இங்கே பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்ப்பவராக விஷ்ணு இருக்கார். இதே விஷ்ணு கிருஷ்ணாவதாரத்தில் மகாபாரதத்தில் விராட் ஸ்வரூப தரிசனம் கொடுக்குறார். பகவத்கீதைன்னு அங்கே உபதேசம் பண்ணுறார். இந்த இடத்துல அதே கிருஷ்ணர், அதே விஷ்ணு, அவருடைய தங்கை சொல்லப்படுகின்ற பத்மநாப சகோதரின்னு சொல்கிறோமே, அவள் இங்கே தேவி கீதை உபதேசம் பண்ணுறா. விராட் ரூப தரிசனம் காட்டுறா. என்னும் பொழுது இவளும் அவரும் வேறு இல்லை, ஒரே சக்தியேன்னு மனசில் வச்சுக்கலாம். இங்கே அவரும் ஒன்றும் தெரியாத மாதிரி வேடிக்கை பார்க்குறார். விராட் ஸ்வரூப தரிசனத்தை அம்பாள் அங்கே காட்டுறா. அந்த ஸ்வரூபத்தில் அம்பாள் எப்படி இருந்தா அப்படிங்கிறத தேவி பாகவதம் வர்ணனை பண்ணுறது. வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத விஷயமா இருக்கிறதால ரொம்ப டீட்டெயில்டு பண்ணி முயற்சி பண்ணுறது. அம்பாளுடைய திருமுடி வானத்தின மேல் பாகமாக இருக்குது. சூரியனும் சந்திரனும் கண்கள், திசைகள் எல்லாம் செவிகளாக இருக்குது, வேதங்கள் வாக்காக இருக்குது என்று நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு வருது. ஒரு போர்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு. யமன் கோரை பற்களாக இருக்கான், சந்திரக்கலை கடைவா பற்களாக இருக்கான், சொர்க்கம் கடைக்கண் பார்வையாக இருக்குது. அந்த வானத்திலிருந்து பூமி வரைக்கும் பெரிய ஒரு ஸ்வரூபமாக, விராட் ஸ்வரூபமாக அங்கு தரிசனம் கொடுக்குறா. அதில் எல்லாமே பார்க்க ரம்யமான விஷயமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாதபடிக்கு
ஒரு 1000 கிரணங்கள் அக்னி தேஜஸாக பிரகாசமாக இருந்துட்டு பல்ல கடிச்சுட்டு நெருப்பு சிதறது, பலவிதமான ஆயுதங்களை ஏந்திண்டு 1000 தலைகளோட கோடி சூரியனுடைய பிரகாசத்தோட கண்ணால் பார்க்கவே முடியாதபடி மகா கோரமான ஸ்வரூபமாகவும் மகா பயங்கரமான ஸ்வரூபமாகவும் தெரிகிறது. ஏன்னா எல்லாமே அவள் தானே. நல்லதும் கெட்டதும் பார்ப்பதற்கு அழகும் பயமும் பயத்தின் காரணமும் பயத்தை அழிப்பவள் எல்லாம் அவள்தான் இருப்பதால் விராட் ஸ்வரூபத்தில் எல்லாத்தையும் பார்க்க வேண்டி வருது. அந்த ஸ்வரூபத்தை பார்த்த உடனே பயம் கொடுக்கக்கூடிய ஸ்வரூபத்தை பார்த்து தேவர்கள் அதை தாங்க முடியலை. தேவர்களால் ரொம்ப மறண்டு போயிடுறா. ஹா ஹான்னு கூச்சல் போட்டுண்டு மயங்கி போயிடுறா. அம்பாளை பார்த்தோமே தரிசனம் பார்த்தோமேன்னு நினைப்பே இல்லாமல் விழுந்து கிடக்கிறா. அப்படி விழுந்து கிடக்கும் பொழுது வேதங்கள் 4 திசைகளிலிருந்தும் சப்தம் போட்டு அவளை மயக்கத்திலிருந்து எழுப்புறது. எழுந்த உடனே அம்பாளை பலவிதமாக ஸ்துதி பண்ணி, எங்களுடைய தப்பை நீ இங்கே மன்னிக்கணும், நாங்கள் பார்க்கக்கூடாத ஒரு வடிவத்தை பார்த்ததுனால பயந்து போயிருக்கோம், உன்னுடைய வலிமை என்ன, வடிவம் என்ன, எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுறது, எங்களால் நினைத்தே பார்க்க முடியாத ஸ்வரூபமாக இருக்கே அம்மா புவனேஸ்வரி, உனக்கு நமஸ்காரம். எங்களால் பார்க்கக்கூடிய அளவுக்கு பார்த்து சந்தோஷப்பட்டு பக்தி பண்ணக்கூடிய அளவிற்கு விராட் ஸ்வரூபத்தை சின்னது பண்ணிட்டு நாங்கள் பார்க்கக்கூடியது போன்ற உன்னுடைய சுந்தர திருமேனியை எங்களுக்கு காண்பிச்சு அனுகிரகம் பண்ணு, எங்களுக்கு அந்த ஸ்வரூபம் போரும், நாங்கள் அதை கேட்டது தப்பு, எங்களுக்கு இந்த ஸ்வரூபம் போரும் அப்படின்னு சொல்லி ஸ்துதி பண்ணுறா. அவள்தான் அவ்வியாஜ கருணாமூர்த்தியாச்சே. எந்த காரணமுமே இல்லாமல் கருணையை பொழிபவள். இப்போ காரணத்தோடையே கருணை குழந்தைகள் எல்லாம் பார்த்து பயந்து போயிருக்காளே அப்படின்னு சொல்லி பெரிய ஸ்வரூபத்தை மாற்றிண்டு 4 கைகளல்ல, பாசம் அங்குஷம் வரதம் அபயம்னு 4 கைகளோட நல்ல ஒரு புன்னகை பூத்த முகத்தோட ஒரு திரிபுர சுந்தரியா தேவர்களுக்கு அங்கே தரிசனம் பண்ணி வைக்கிறா. அது முடிஞ்சு அவளுடைய ஆத்ம ஞான உபதேசம் நடக்கிறது. இப்படி 7வது ஸ்கந்தம் போகிறது. இதோட 7வது ஸ்கந்தம் பூர்த்தி ஆகுது. இது வரைக்கும் தெரிஞ்சுட்டதை போகிறோம். நாம் இப்போ நாமாவுக்குள்ளே போவோம். 244வது நாமா சராசர ஜெகநாதா. சரம் அப்படின்னா அசைகிறது, அச்சரன்னா அசையாதது, சராச்சரன்னா அசைவதும் அசையாததும் ஆக இருக்கக்கூடிய ஜெகத்து. ஜெகத்துனா உலகம், சராசர ஜெகத், நாதானா தலைவி, ஜெகத்து நாதா 2 சேர்ந்து வரும்போது ஜெகநாதான்னு வரும். சராசர ஜெகநாதா, அசையும் அசையாத எல்லாமாக இருக்கக்கூடிய உலகத்தின் தலைவி. சக்கரராஜ நிகேதனா. சக்கரராஜம் அப்படின்னா சொல்லக்கூடிய ஸ்ரீசக்கரத்தை தன்னுடைய இருப்பிடமாக கொண்டவள். சக்கரராஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிந்து என்று சொல்லும் மத்திய சின்ன ஸ்பாட், ஒரு டாட்டில் இருப்பிடமாக வச்சுட்டு இருக்கா. அப்படிப்பட்ட சின்ன பொசிஷனில் இருந்தாலும் அவளே தான் அணுவிற்கு அணுவாக இருக்கக்கூடியவள் தான். மிகப்பெரிய சராச்சர ஜெகநாதாவாகவும் அவள் தான் இருக்காங்கிறது இங்கே கான்ட்ராஸ்டாக சொல்கிறதுக்காக இந்த நாமா சேர்றது. இங்கே பார்வதி இந்த கதையை தான் இப்போ பார்த்தோம். அதுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு அம்பாள் பர்வதராஜன் பெண்ணாக பார்வதியாக அவதாரம் பண்ணினாள் அப்படிங்கிறது. பத்மநயனா. விராட் ஸ்வரூபத்தில் சூரிய சந்திரர்கள் கண்ணாக இருந்தாங்கிறத பார்த்தோம். மறுபடி தேவர்கள் கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்க்கக்கூடிய ஸ்வரூபத்தை வேணுமேன்னு கேட்கும் பொழுது அம்பாள் அனுகிரக மூர்த்தியாக குழந்தையாக கன்னியாக அவ கண்ணுக்கு திரிபுர சுந்தரியாக காட்சி கொடுக்கும் பொழுது அவளுடைய கருணை பொழியும் தாமரையாக பத்மனா தாமரை, நயனா கண்கள், தாமரை பூக்களை போன்ற கண்களை உடையவளாக அவள் அங்கே வந்தாள். அடுத்த நாம பத்மராக சமப்பிரபா. பத்மராகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கல் டைமண்ட் போல தாமரை போன்ற கலரில் இருக்கிறதுனால பத்மராகம்னு பேர். சமப்பிரபா, சமமான பிரபா, ஒளியை உடையவள். பத்மராகத்திற்கு சமமான ஒளியை உடையவள். அதுக்கு எப்படி கம்பேரிசன் கதையிலன்னா, மாதுளம் புஷ்பத்தையும் தாழம்பூவையும் சேர்ந்து கலந்த மாதிரி ஒரு நிறத்தில் நின்னான்னு பார்த்தோம். அதற்கு முன்னால் ஜோதிஷாக
முதல்ல அவள் தரிசனம் கொடுத்தா ஜோதிஷு ஒரு ஸ்வரூபமாக திரிபுர சுந்தரியாக வரும்பொழுது இது இரண்டையும் சேர்ந்த ஒரு கலராக இருப்பதாக வந்தது. அந்த கலர் தான் பத்மராக சமப்பிரபா. இந்த விராட் ஸ்வரூபத்தை மனசில் நிறுத்திண்டோம்னா அம்பாளுடைய எல்லா பெருமையும் அதோட நமக்கு புரிஞ்சிடும்ங்கிறதுனால வாக்தேவதைகள் இந்த இடத்தோட இந்த அதிகாரத்தை பூர்த்தி பண்ணுறா. அடுத்தது 17வது அதிகாரம் ஆரம்பம். அம்பாளுடைய பஞ்சகிருத்திய பராயணா அப்படிங்கிறத பார்ப்போம். 248 நாமா பூர்த்தி ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 1/4 பாகம், 4ல் 1 பங்கு முடிச்சிருக்கோம். 25% பூர்த்தி ஆகிடுத்து. அம்பாள் அனுகிரகத்தால் நாளைக்கு அடுத்த போர்ஷனை பார்ப்போம். ஸ்ரீமாத்ரே நமஹா.